அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பால்கி இன் 3ஆம் ஆண்டு வெற்றி பயணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். ஜூலை 2023 6 அந்த நாளில்தான் பால்கி புட்டீக் என்ற பெயர் உருவானது. அது ஒரு நிறுவனத்தின் தொடக்கம் மட்டும் அல்ல, ஒரு சிறிய பெண்ணின் பெரிய கனவின் முதல் அடி. அப்போது எனக்கு தெரிந்தது ஆரி எம்பிராய்டரி மட்டும்தான். அதையும் ஒரு தொழிலாக நினைக்கவில்லை. எனக்கு பிடித்த வேலை செய்தேன். அதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களிலும் வாட்ஸ்ஆப்பிலும் பகிர்ந்தேன். என் திறமையை உலகத்துடன் பகிர வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். அந்தச் சிறிய முயற்சிதான் பலரின் கவனத்தை ஈர்த்தது. பலரிடமிருந்து பாராட்டுகளும் ஊக்கமும் கிடைத்தது. அப்போதுதான் இது ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய பயணமாக மாறலாம் என்ற நம்பிக்கை உருவானது. 2024 இன்னும் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதன்படி கைவினை ஆபரணங்கள் உருவாக்கத் தொடங்கினேன். குறிப்பாக சில்க் த்ரெட்க்கு கிடைத்த வரவேற்பு எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்தது. ஒவ்வொரு ஆர்டரும், ஒவ்வொரு வாடிக்கையாளரின் நம்பிக்கையும் இன்னும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தை அதிகப்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக 2025 ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. நான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் முதல் ஜுவல்லரி மேக்கிங் ஐ ஆரம்பித்தோம். முதல் பேச்சிலேயே 25 மாணவர்கள் இணைந்தார்கள். அவர்கள் மாணவர்கள் மட்டுமல்ல, குடும்பமாக மாறினார்கள். அவர்களின் கருத்துகள், ஊக்கம், அன்பு, ஆதரவு இவை அனைத்தும் இந்த பயணத்தை இன்னும் அழகாக்கின. அதன் பிறகு பொக்கே மேக்கிங், ரெசன் ஆர்ட் மற்றும் பல படைப்பாற்றல் வகுப்புகளையும் அறிமுகப்படுத்தினோம். 2026 பால்கி என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை. ஒரு சிறிய வட்டத்திற்குள் இருந்த இந்த முயற்சி இன்று ஒரு கல்வி நிறுவனமாக வளர்ந்திருக்கிறது. இன்று நாங்கள் டிப்ளமா கோர்சஸ் நடத்துகிறோம். பலரின் திறமையை வளர்க்கும் ஒரு இடமாக பால்கி புட்டீக் மாறியிருக்கிறது. 2023 ஒரு சிறிய கனவாக தொடங்கிய இந்த பயணம் இன்று 3 ஆண்டுகளை நிறைவு செய்து பல ஆயிரம் பேரை சென்றடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னுடைய முயற்சி மட்டும் அல்ல, உங்களை போன்றவர்களின் அன்பும் ஆதரவுமே. இதேபோல நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி பயணத்தை இன்றிலிருந்து ஆரம்பிக்க பால்கி புட்டீக் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.